என்ன அரைக்க போகுமா? எவ்வளவு தேங்காய் 3 கிலோ அரைக்கிறதுக்கு? ஒரு கிலோக்கு 12 தேங்காய் அரைக்கோட கடைக்கு வந்திருக்கோம். தேங்காய் அரைச்சிட்டே இருக்காங்க. நம்ம அதுக்கு முந்தி உங்கள் வீடு இங்கே தானே சின்ன கணக்கு போட்டு வரோம். இது நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் வேலை. நீங்கள் இந்த ஒரு வேலை தானே, வேறு வேலைக்கும் போவீங்களோ? அப்படியா? மொத்த தேங்காய் வந்து 25 தேங்காய் நான் எடுத்திருந்தேன். 25 தேங்காய் 25 ரூபா வச்சு பார்த்தா 625 ரூபா ஆச்சு. ட்ரை ஆன பிறகு 3 கிலோ இருந்துச்சு. 1 கிலோ அரைக்கிறதுக்கு வந்து 12 ரூபா, 3 கிலோவுக்கு வந்து 35 ரூபா. டோட்டல் வந்து 660 ஆச்சு. கடையில் வந்து 1 லிட்டர் கோகோனட் எண்ணெய் வந்து 300 ரூபா. நமக்கு 2 லிட்டர் கிடச்சிருக்கு 600 ரூபா ஆச்சு. லாபம் வந்து ஒன்றுமே இல்லை. நமக்கு சுத்தமாக லாபம் இல்லாட்டாலும் இது வந்து வீட்டிலே ஆர்கானிக் முறையில் தயாரித்த கோகோனட்னால நம்ம தைரியமாக தலையில் தேய்க்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணால் எந்த கலப்படமும் இல்லாதது. சரி சரி, அது கொஞ்சம் காயலை, மழை இல்லை, கொஞ்சம் காயாமல் எடுத்துட்டேன். நல்லா வரும். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் காயாத தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டேன். எண்ணெய் அழகாக அடியில் வருது பாருங்கள். நல்ல காஞ்ச தேங்காய் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் கிடைக்கும். மழை நேரம்னால கொஞ்சம் காயாமல் கொண்டு போயிட்டேன். காஞ்சி தேங்காய்னா கூட ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்கும் நமக்கு. அவங்க எண்ணெய் அழகாக எண்ணெய் வருதுன்னு பாருங்கள். ஓஹோ, இப்படி எண்ணெய் மேலே திறக்குமோ? சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமா எதை வச்சுருக்கீங்க? இது எத்தனை வருஷம் ரூபாயா? தேங்காய் அரைச்ச புண்ணாக்கு இந்த பக்கம் விழுது, அந்த பக்கம் ஆயில் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 3 டைம் திருப்பி அதை வந்து அரைக்கிறாங்க. இது வந்து எடை போட மிஷினு. ஃபில்டர் பண்ணாண்டமோ? நாளைக்கு பார்த்தா தன்னாலே தெளிஞ்சிடும். நாளைக்கு தெளிஞ்சிடும். இது நமக்கு கிடைச்ச புண்ணாக்கு. இது நம்ம செடிகளுக்கு போடலாம். பக்கத்தில் மாடுகள் எதாக இருந்து அதுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் எண்ணெய் என்ன அழகாக இருக்குன்னு, நல்ல வாசனையாக இருந்து நம்ம இதில் கொஞ்சம் எடுத்து தலையில் தேய்ச்சி பார்க்கலாம். பயங்கர வாசனை. இது நாளைக்கு நல்ல அழகாக வெளுன்னு மாறிடும், தெளிஞ்சால் ஆயிரும். இப்போ அரைச்சிட்டு வந்தனால அப்படி இருக்குது. அங்கே நம்ம தலையில் தேய்க்கலாம். இப்படி இந்த எண்ணெயெல்லாம் தலையில் தேய்ச்சாலே முடியெல்லாம் அளவுக்கு அதிகமாக கொட்டாது, எந்த கெமிக்கலும் இல்லாதது. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம தேய்க்கணும் தலையில். இப்படி காய வச்சு நம்ம அரைக்கிறதுனால நம்மளுக்கு ஆர்கானிக் கோகோனட் ஆயில் கிடைக்கும். சுத்தமான முறையில் எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம தைரியமாக இதை சாப்பிட்லாம், தலையில் தேய்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.